தண்ணி கொடுங்க. நிர்வாகத்தில் உள்ளவங்க வாழைப்பழத்தை முன்னாடி பிள்ளையாருக்கு முன்னாடி எடுத்து வைங்க. தேங்காய் அந்த சைடு வைங்க. உதிரி பூ வச்சிருப்பாங்களா, கவர்ல வச்சிருக்கீங்களா? அதை கட்டி வச்சுக்கோங்க. உதிரி போல வைங்க முன்னாடி. அம்மா, இங்க கடைசியில உள்ளவங்களுக்கு நாங்க சொல்றது வருதா செய்தி? எல்லாம் கவனமா காதுல வாங்கிக்கிறீங்க. அப்படியே என்ன கவனிங்க, நான் நிக்கிறேன் பாருங்க. ஜாமெல்லாம் அந்த பக்கம் வைங்க. அந்த கப்பு தண்ணியெல்லாம் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. சோத்தாங்க பக்கம் வச்சுக்கோங்க. பூஜை பண்றதெல்லாம் வச்சுக்கோங்க. 2 ஊதுபத்தி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. தீப்பெட்டி இல்லாதவங்க வாங்கிக்கிறீங்க. விளக்குல வந்து எண்ணெய் வந்து இப்ப விளக்குல எண்ணெயை வந்து ஊற்றி வைங்க. விளக்குல வந்து இப்ப எல்லாம் ஏற்றக்கூடாது. சொல்ற பொழுதுதான் ஏற்றணும். எண்ணெயை வார்க்கணும். தீப்பெட்டி இல்லாதவா நமச்சிவாயவே. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகமற்று நினைவினால் வித்தக நீரணிவாருக்கு வினைப்பகை இல்லையே. அஸ்திரம் ஆவதும் 5 எழுத்துமே வித்தக நீரணி. எல்லாருக்கும் தெளிச்சு வந்துருங்க. தெளிச்சுட்டு வடி வச்சு முடிச்சு எல்லாருக்கும் தெளிச்சு பெருவாழ்வையும் அதாவது ஒரு நீண்டதொரு மாங்கல்ய ஒரு பிச்சையும் எங்களுக்கு இட வேண்டும் என்று சொல்லி நம்ம வடுவச்சி அம்மனையும் முன்னோடிய அணியும் வேண்டிக்கிறீங்க. உச்சி குளிர்ந்தருள்க, ஒவ்வொரு செவ்வாயில் குளிர்ந்தருள்க. ஊதுபத்தி எடுத்துக்காங்க. நாயருக்கு ஊதுபத்தி எடுத்துக்காங்க. எல்லாரும் ஊதுபத்தி எடுத்து காமிச்சாச்சா? காமிச்சாச்சு. வாழைப்பழத்தை லேசா கிள்ளி விடுங்க. பாப்போம் துணியில கிள்ளி விட்டுட்டு ஒரு பூவை எடுத்து தண்ணி இருந்தவை போற்றி. அறிவக நிழலில் அமர்ந்தாய் போற்றி. ஆணிமா முகத்து அங்குசா போற்றி. சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி. அரசமர நிழலில் அமர்ந்தாய் போற்றி. எல்லா நலங்களும் இவோய் போற்றி போற்றி. அப்படி தொட்டு கும்பிட்டவங்க எல்லாம் கற்பூரத்தை வந்து கையில வந்து நசுக்கிட்டு அந்த விளக்கினுடைய நுனி இருக்குல்ல, அதுல வந்து இப்படி தொட்டு தொட்டு வச்சிருங்க எல்லாத்துக்கும் 5 முகத்தையும். அப்ப நம்ம ஏத்துற பொழுது படக்கனை பிடிச்சுக்கிறோம். எல்லாரும் பேரும் தந்தருள்வாய். சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகிருத குணிசாலி அணிகூலி திரிசூலி வலுவச்சி அம்மனே. கலையாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தின் அன்பு பெரிய உதவி தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாளி அரிதுயில மாயனது தங்கையே. ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் வருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாய்மி அபிராமி. திரும்பவும் கையை தொடச்சுக்கோங்க. வந்து தண்ணியை எடுத்து இப்படி இப்படி தொடச்சுக்கிறீங்க. தொடச்சிட்டு அடுத்து விளக்கு பூஜைக்கு போறோம். ஐயா சொல்றத போறோம். போற்றி. ஓம் சிம்மை இருக்கை போற்றி. ஓம் யோக இருக்கை போற்றி. ஓம் தாமரை இருக்கை போற்றி. ஓம் சந்திர மண்டலம் போற்றி. ஓம் சூரிய மண்டலம் போற்றி. ஓம் அக்னி மண்டலம் போற்றி. ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. இப்போ விளக்கோட பாதத்தில் எடுத்து விடுங்க. 3 சொட்டு. ஓம் திருவடி நீரேற்றல்க. உச்சி குளிர்ந்தருள்க. கோவை செவ்வாயில் குளிர்ந்தருள்க. இப்ப வாழைப்பழத்தை வந்து கிள்ளி விட்டு இந்த மாதிரி நெய் வச்சுட்டு இப்ப எல்லாரும் விளக்க ஏத்துங்க. பாப்போம் விளக்க ஏத்துங்க. விளக்க ஃபர்ஸ்ட் ஏத்துங்க. அப்படியே கிழக்குல இருந்து அப்படியே மேற்கு, அப்படியே தெற்கு, அப்படியே சுத்தி வாங்க. கிழக்கு வைசா தெற்கு கற்பூரம் வச்சுக்கோங்க. கையை அணைச்சுக்கோங்க. பொறுமையா, பதட்டப்பட வேண்டாம். ஒரு சில விளக்கு ஏற்ற முடியலன்னா பொறுமையா ஏத்தலாம். ஒரு விளக்கு ஏறிட்டாவே பிரச்சனை இல்லை. கோவில் அன்பர்கள் வருவாங்க. ஒரு விளக்க நீங்க ஏத்திருங்க. அடுத்து ஏத்த முடியலன்னா அவங்க ஏத்தி கொடுப்பாங்க. அம்மா பக்கத்து விளக்குல இருந்து பிடிக்கம்மா. இந்த விளக்குல இருந்து அதை பிடிச்சு வைங்கம்மா.
முயற்சி பண்றாங்க. அம்மா ஏத்த முடியாதவங்க எல்லாம் கற்பூரம் வச்சு ஏத்துங்க, பக்கத்துல இருக்க ஹெல்ப் பண்ணுங்க, திரியை பிடிச்சு விடுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற தத்துவம் தான் கிழக்கு தெற்கு. தெற்குனா தேய்வு அறவட்டம், மேற்கு அருகோணம், காற்று சுழட்டி சுழட்டி அடிக்கும், அதுக்கு பேர் தான் அருகோணம். நெய்வேத்தியம்னு சொல்லுவோம்ல, அது பண்றோம். வாழைப்பழத்தை லேசா கிள்ளி விட்டுட்டு வாங்க காமிச்சாச்சா, 3 தடவை மேல காமிச்சாச்சானே. இதுக்கு வந்து அமுது காண்பித்தல் அப்படின்னு இதுக்கு பேரு. பழமொழியில முப்பெருந்தேவியருக்கு அர்ச்சனை செய்கிறது. முதல்ல மலர்ல பண்றோம், அப்புறம் வந்து குங்குமத்துல பண்றோம். இப்படி போடணும், கையில சுட்டுக்காம இருக்கு. இப்ப நான் சொல்லலை, சொல்லு போடுது செய்ய உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்ப சொல்றோம், பாத்துக்கிறீங்க. ஓம் அங்கையில் சோதி அருளே போற்றி, அப்படியே சொல்லிட்டே போடுங்க. அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி, ஓம் அற்புதம் கோல விளக்கே போற்றி, ஓம் ஆகம பொருளாய் அமைந்தோய் போற்றி, ஓம் ஆதியாய் போற்றி, ஓம் உடம்பெண்ணும் மனையாக விளக்கே போற்றி, ஓம் உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி, போற்றி, ஓம் சொல்லுக விளக்கா ஜோதி போற்றி, ஓம் சோதி போற்றி, சுடரே போற்றி, ஓம் செந்தாமரைத்தால் தந்தாய் போற்றி, ஓம் செல்வம் கல்வி சேர்ப்பாய் போற்றி, ஓம் செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி, ஓம் ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி, ஓம் தக்க விளக்கில் மிக்கோய் போற்றி, ஓம் தஞ்சம், ஓம் நுந்தா ஒன் சுடர் கந்தா போற்றி, ஓம் பகழ்வருக்கு ஒளி தரும் பகவதி போற்றி, ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி, ஓம் பக்தருக்கு அருள் தரும் பரஞ்சோதி போற்றி, ஓம் பலர்கான் வல்லக விளக்கே போற்றி, ஓம் பகன்வில்யா பராபரை போற்றி, ஓம் பிறர் மயமாக பெருஞ்சோதி போற்றி, ஓம் புகழ் சேவடியின் மேல் வைத்தாய் போற்றி, ஓம் பேரர் கடலாம் பெருந்தேவி போற்றி, ஓம் பேரின்பம் பெருக்காய் பொழிதர் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் நெத்தியில வச்சு உச்சியில வைக்கணும், உச்சியில வைக்கணும். எங்க மகிழ எடுத்து வச்சிருப்போம்ல தலையில, அதுக்கு பேரு. அதான் சுபகாரிய வளம் செய்யறதுக்கு மங்கள பெண்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. அதனாலதான் வந்து அந்த மங்கள பெண் அவங்கள எல்லாம் சொல்றது. அந்த மாதிரி வந்து இந்த நீங்களே வந்து முப்பெருந்தேவிய வழிபாடு செய்த அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில திலகமிட வேண்டும், நெற்றியில திலகமிட வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு அபிராமி அந்தாதி சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா வைங்க, குங்குமத்தை போட்டு கொட்டாதீங்க. இப்ப என்ன பண்றோம், ஏற்கனவே தண்ணியில ஒரு பூ கிடந்துகிட்டே இருக்கேன், சாதம் ஊட்டுற மாதிரி. ஓம் கழித்து கலந்ததோர் காதல் கசிமுடி காவரிவாய் குளித்து தொழுது முன்னின்று கோவில் விப்பத்தரை சென்றேன், செழித்து செழித்து சுவை அமுது ஊட்டி, செழித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழ இருப்ப அழித்து பெருஞ்செல்வமாக்கும் பாலிக்குமோ இப்பிறவியே. இப்ப தெளிச்சு காமிச்சாச்சு. இடந்த ஜோதிகரணியை உருவமாகி அற்புத கோணம் மீது அருமறை திறத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொறுப்புடன் நடனம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி, பொறுப்புடன் நடனம் செய்கின்ற
கற்பூர விரத தொட்டு ஆவட்டி எடுத்துக்கோங்க. உச்சி திலகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கினாச்சா, எல்லாரும் நெத்தியில வச்சுக்கினாச்சா, குச்சியில வச்சுக்கிட்டாச்சா, அப்படியே எடுத்து மாங்கல்யத்தில் வச்சுக்கிட்டு வைப்பான். வச்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நம்ம அப்படி பேசி கிடையாது. அப்படியே விளக்க வந்து அப்படியே காந்தப்படுத்துங்க. ஒரு விளக்கு பூ எடுத்து அப்படியே வந்து மலை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்களா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படியே மஞ்சள் பிள்ளையார் தான் நம்மளுடைய மகா ஐஸ்வர்யம். அது எப்பொழுதுமே மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது. சில பேர் இந்த பாதத்துல எல்லாம் பூசுறாங்க, அதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க, வேறே பயன்படுத்துங்க. முகத்துல மட்டும் பூசுற மஞ்சள் முகத்துல போடுற வழக்கம் உண்டு தானே? சரி. ஏன்னா மங்கள பெண்களா இருக்கு, உங்களுக்கு அளித்து நீண்டதொரு ஆயுளையும் கொடுத்து உங்களுடைய சந்ததியெல்லாம் மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது பேரொளி வழிபாடு என்று சொல்லக்கூடிய கற்பூர வழிபாடு இங்கிருந்து காமிக்கப்படும்.